ஹேமத்பந்த் அடியவர்களை 3 விதமானவர்கள் இருப்பதாக அவர் கூறுகிறார். 1. முதல் தரம் அல்லது சிறந்தவர்கள். 2. இரண்டாம் தரம் அல்லது நடுவானவர்கள். 3. மூன்றாம் தரம் அல்லது சாதாரணமானவர்கள். முதல் தரமானவர்கள் குரு என்ன விரும்புகிறார் என்பதை ஊகித்தறிந்து அதை உடனே நிறைவேற்றி அவர்களிடம் இருந்து உத்தரவு வரும் வரை காத்திராமல் அவர்களுக்கு சேவை செய்கிறார்கள். இரண்டாம் தரமானவர்கள் தங்களது குருவின் கட்டளையை அட்சர சுத்தமாக சிறிதும் தாமதம் இன்றி கீழ்ப்படிக்கிறார்கள். மூன்றாம் தரமானவர்களோ குருவின் கட்டளையை நிறைவேற்றுதலை ஒத்தி போட்டுக் கொண்டும் ஒவ்வொரு படியிலும் தவறு செய்து கொண்டும் இருக்கிறார்கள். அறிவுக்கூர்மையை பின்னணியாக கொண்ட உறுதியான நம்பிக்கையை சீடர்கள் பெற்றிருக்க வேண்டும். பொறுமையும் இவைகளுடன் சேருமானால் ஆன்மீக லட்சியம் தொலைவில் இல்லை. மூச்சு கட்டுப்பாடு, உள்மூச்சு, வெளி மூச்சு அல்லது ஹடயோகம் அல்லது பிற கடின பயிற்சிகள் தேவையே இல்லை. குறிப்பிட்ட குணாதிசயங்களை அடியவர்கள் பெறுவார்களே, ஆனால் இன்னும் அதிகமான செயல் திட்டங்களுக்கு அவர்கள் தயாராகின்றார்கள். பின்னர் குருமார்கள் தோன்றிய ஆன்மீக பாதையின் முழு நிறைவுக்கு அவர்களை வழிநடத்துகிறார்கள்.